நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சைக்காலஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, அதுக்கப்புறம் ரூசா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்துருந்தோம். ஒரு 30 கொஷின் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீதி ஒரு 50 கொஷின் இந்த கொஷின் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டி ஆக்ட், அதுக்கப்புறம் ஃபார்மல், இன்ஃபார்மல், அதுக்கப்புறம் ட்ராப் அவுட்டு, அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் இதை பற்றின ஒரு முக்கியமான கொஷின் வித் சாய்ஸோடு அதை பார்க்க போகிறோம். இதில் ஒரு 50 கொஷின் இருக்குது. வாங்க டைரெக்டாக கொஷினுக்கு போவோம். 51வது கொஷின் 51வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ. அந்த ஆர்டிஇ ஆக்ட் வந்து எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. ஆர்டிஇ ஆக்ட் வந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 2010. ஆர்டிஇ ஆக்ட் 2009 எந்த வயது குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக உறுதி செய்கிறது? ஆர்டிஇ ஆக்ட் 2009 எந்த வயது குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக உறுதி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்ஏ அந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 to 14 பார்த்துருந்தோம். அது வந்து 6 to 14 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஇ ஆக்ட் 2009 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக உறுதி செய்கிறது. 2010 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ வந்து நடைமுறைக்கு வந்தது. அந்த 2009 வந்து இதை வந்து என்ன பண்ணுது, ஆர்டிஇ ஆக்ட் வந்து இந்த 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக உறுதி செய்தது. 53வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிஇ ஆக்ட் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? ஆர்டிஇ ஆக்ட் வந்து எந்த அரசியலமைப்போட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. இந்த 86வது ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி, அதனால் வந்து 86வது திருத்தம். ஆர்டிஇ ஆக்ட் 2009 எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆர்டிஇ ஆக்ட் 2009 எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21A. இதை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆர்டிஇ ஆக்ட் 2009 எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21A. ஆர்டிகிள் 21A வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ ஆக்ட் 2009 இந்த அரசியல் சட்ட பிரிவின் கீழ் வருகிறது. ஆர்டிகிள் 21A. 55வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் குறைந்தது எத்தனை சதவீதம் இடங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படுகிறது? இப்போ ஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா 25%. இப்போ வந்து இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ஆர்டியில் வந்து அந்த என்ன பண்ணிக்கலாம், ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து ஆர்டிஇ மூலம் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அந்த தனியார் பள்ளிகளில் வந்து ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீதங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. ஆர்டிஇ சட்டத்தில் நோ டெடென்ஷன் பாலிசி எந்த வகுப்பு வரை அமல்படுத்தப்பட்டது? ஆர்டிஇ சட்டத்தில் நோ டெடென்ஷன் பாலிசி எந்த வகுப்பு வரை அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டெடென்ஷன் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை. நோ டெடென்ஷன் பாலிசி எந்த வகுப்பு வரை அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை. ஆர்டிஇ ஆக்ட் நடைமுறைக்கு வந்த நாள். ஆர்டிஇ ஆக்ட் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 2010 வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏப்ரல் 1 எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நாள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ ஆக்ட் வந்தது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1, 2010. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எந்த கோட்பாட்டை முதன் முதலில் பரிந்துரை செய்தவர்? காந்திஜி நெய்த்ரா அறிக்கை. காந்திஜி நெய்த்ரா அறிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி. இந்த கோட்பாட்டை முதலில் பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி நெய்த்ரா அறிக்கை. இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 45 முதலில் என்ன பரிந்துரைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கல்வி. 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி அப்படிங்கிறதா ஆர்டிகிள் 45 வந்து பார்த்திங்கன்னா 45 முதலில் பரிந்துரைத்தது. 42வது அரசியலமைப்பு திருத்தத்தில் கல்வி எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது? கல்வியானது எந்த பட்டியலில் 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி கல்வியானது எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கரண்ட் லிஸ்ட், அதாவது கான்கரண்ட் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டது. ஆர்டிகிள் 30
கல்வி தொடர்பாக எதனை குறிக்கிறது? ஆர்டிகல் 30 கல்வி தொடர்பாக எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையரின் கல்வி உரிமை. ஆர்டிகல் 30 வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையர் மைனாரிட்டி அவர்களோட எஜுகேஷன் ரைட்ஸை வந்து குறிக்கிறது. மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையினரின் கல்வி உரிமையை குறிக்கிறது. ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கப்பட வேண்டிய வசதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடப்புத்தகங்கள், எழுதுபொருட்கள், பள்ளி உடை அனைத்தும். இவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கப்பட வேண்டிய வசதிகள் ஆகும். கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் CCE கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ ஆக்ட் 2009 2010 நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆர்டிஇ. அந்த ஆர்டிஇ ஆக்ட் 2009 வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் மாணவர் விகிதம் PTR, அதாவது ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் மாணவர் விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:30 பிரைமரிலையும் 1:35 அப்பர் பிரைமரிலையும் இருக்கணும். 1:30 1:35 ஒரு ஆசிரியர் 30 மாணவர், ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள் அப்படிங்கிறது பிரைமரிக்காகவும், ஒரு ஆசிரியருக்கு 35 மாணவர்கள் என்பது அப்பர் பிரைமரிக்கும் பொருந்தும். மாணவர் விகிதம் இவ்வாறாக இருக்கும். அடுத்து 65வது கொஸ்டின், ஆர்டிகல் 21A எப்போது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 21A எப்போது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002. ஆர்டிகல் 21A எப்போது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002. 66 ஆர்டிஇ சட்டத்தின்படி பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க அதிகபட்ச தூரம். ஆர்டிஇ சட்டத்தின்படி ஒரு குழந்தையை வந்து சேர்க்கிறதுக்கான ரொம்ப அதிகபட்ச தூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். ஆர்டியில் வந்து ஏற்கனவே ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டியில் 25% வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்துக்கலாம். அந்த பள்ளியானது எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில், அதாவது ரேடியஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து ஆர்டிஐயில் பிள்ளைங்களை சேர்த்துக்கலாம். 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதிகபட்ச தூரம் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர். ஆர்டிஇ ஆக்ட் 2009 ஸ்பெஷல் ட்ரைனிங் வழங்கப்படுவது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மாணவர்களை முதன்மை கல்வியில் இணைத்தல். பின்தங்கிய மாணவர்களை முதன்மை கல்வியில் இணைத்தல் இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ ஆக்ட் 2009 ஸ்பெஷல் ட்ரைனிங் வழங்கப்படுவது இதற்காகத்தான். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மாணவர்களை முதன்மை கல்வியில் இணைத்தல். ஆர்டிகிள் 51A கேயில் பெற்றோர்களின் கடமை என்ன? ஆர்டிகிள் 51A அதை வந்து கேயில் பெற்றோரின் கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை வழங்குதல். கல்வி உரிமை வழங்குதல் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு. 69 ஆர்டிஇ ஆக்ட் 2009 கீழ் ஒரு நெய்பர்ஹுட் ஸ்கூல் எத்தனை குழந்தைகளுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும்? ஆர்டிஇ ஆக்ட் 2009 கீழ் ஒரு நெய்பர்ஹுட் ஸ்கூல் வந்து எத்தனை குழந்தைகளுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 20 குழந்தைகள், குறைந்தது 20 குழந்தைகள், குறைந்தது 20 குழந்தைகளுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். இந்தியாவில் ஆர்டிஇ ஆக்டை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார். ஆர்டிஇ ஆக்டை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். பீகாரில் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அது ஆர்டிஇ ஆக்ட் வந்து முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். ஃபார்மல் எஜுகேஷன் என்பதன் முக்கிய அம்சம் எது? ஃபார்மல் எஜுகேஷன் என்பதன் முக்கிய அம்சம் எது? திட்டமிட்ட பாடத்திட்டம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு. ஃபார்மல் எஜுகேஷன் என்பதன் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பாடத்திட்டம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு. ஆப்ஷன் ஏ. 72வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது நான் ஃபார்மல் எஜுகேஷன்? நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்கூலிங், அதாவது திறந்தவெளி பள்ளி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மல். இன்ஃபார்மல் எஜுகேஷன் அதிகம் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் குடும்பம், நண்பர்கள், ஊடகங்கள், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன எஜுகேஷன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் அதிகம் நடைபெறுகிற. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எதற்கு உட்பட்டது? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா
ஓப்பன் ஸ்கூல் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1989. நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தேசிய திறந்தவெளி பள்ளி அப்படிங்கிறது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989. 89 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல் நிறுவப்பட்டது. நான் ஃபார்மல் எஜுகேஷனின் சிறப்பு அம்சம். நான் ஃபார்மல் எஜுகேஷனின் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகிழ்வான பாடத்திட்டம், வயது வரம்பு இல்லை, வேலை செய்பவர்களுக்கும் வாய்ப்பு. இவை அனைத்தும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷனோட சிறப்பு அம்சம். 77 இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்கு ஒரு உதாரணம். இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர்களிடம் கற்றுக்கொள்ளும் மதிப்புகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கள் இவங்களோட வந்து சேர்ந்து கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷனின் குறைபாடு. ஃபார்மல் எஜுகேஷனோட குறைபாடு என்ன அப்படின்னா, அதிகப்படியான கட்டுப்பாடு மற்றும் கடுமையான அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட குறைபாடு. ஃபார்மல் எஜுகேஷன், ஒரு ஃபார்மல் எஜுகேஷனோட குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக கட்டுப்பாடு மற்றும் கடுமையான அமைப்பு. நான் ஃபார்மல் எஜுகேஷனை அதிகம் பயன்படுத்துவோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்பவர்கள், பள்ளிக்கு செல்ல இயலாதவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் அதிகம் பயன்படும். இன்ஃபார்மல் எஜுகேஷனில் மதிப்பீடு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இயல்பான கற்றல். இயல்பான கற்றல். இன்ஃபார்மல் எஜுகேஷனில் மதிப்பீடு வந்து இயல்பான கற்றல் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் எந்த வகை கல்விக்கு உட்பட்டது? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நான் ஃபார்மல் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷனில் வந்துடும். கொஷின் நம்பர் 82 ஒர்க் ஷாப், செமினார், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எதற்கான உதாரணம்? இவையெல்லாம் எதற்கான உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன், ஒர்க் ஷாப், செமினார், ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே நான் ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஊடகங்கள், இணையம் மூலம் பெரும் அறிவானது. இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபார்மல் ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் பெரும் அறிவானது இன்ஃபார்மல் எஜுகேஷன் ஆகும். அடுத்ததாக ஓப்பன் யூனிவர்சிட்டி. எடுத்துக்காட்டுக்கு இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எந்த வகை கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன். இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபார்மல் எஜுகேஷன். 85 இன்ஃபார்மல் எஜுகேஷன், இதனோட குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எந்த சான்றிதழும் வழங்கப்பட மாட்டாது, திட்டமிட்ட பாடத்திட்டம் இல்லை, கல்வி தரத்தில் மாறுபாடு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷனோட குறைபாடாக சொல்லப்படுகிறது. ஈவினிங் ஸ்கூல் எந்த வகை கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஈவினிங் ஸ்கூலுங்கிறது நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன் எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா, திட்டமிட்ட பாடசாலைகள், கல்லூரிகள், ரெகுலராக போய் படிக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷனை முன்னேற்றும் முக்கிய நிறுவனம். நான் ஃபார்மல் எஜுகேஷனை முன்னேற்றும் முக்கிய நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோ, அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷனை முன்னேற்றும் முக்கிய நிறுவனம். எஸ்எல்எம், செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதிகம் பயன்படுத்தப்படுவது எந்த கல்வியில்? செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதிகம் பயன்படுத்தப்படுவது எந்த கல்வியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷனில் தான் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எது ஃபார்மல் எஜுகேஷனில் அடங்காது? கீழ்கண்டவற்றில் எது ஃபார்மல் எஜுகேஷனில் அடங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் எஜுகேஷனில் எது வராது அப்படின்னா பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் இது எல்லாத்துலேயும் படிக்கிறது ஃபார்மல் எஜுகேஷன். அப்படி இல்லாமல் இந்த வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்கள் இவங்க மூலயமா கற்றுக்கிறது எல்லாமே அன்ஃபார்மல் எஜுகேஷன். அப்போ ஃபார்மல் எஜுகேஷனில் அடங்காதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடம். வேலை பார்க்கும் இடத்தில் கற்றுக்கொள்வது ஃபார்மல் எஜுகேஷனில் வராது, அதில் அடங்காது. அடுத்தது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 10 கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஷின். என்ரோல்மெண்ட், ரிட்டன்ஷன், அதுக்கப்புறம் ட்ராப் அவுட், அதுக்கப்புறம் எழுத்தறிவு திட்டங்கள், இதெல்லாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறிப்பதான் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எதை குறிக்கிறது? GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயது குழுவில் உள்ளவர்களின் பள்ளி சேர்க்கை விகிதம்.
கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது GER எதை குறிக்குதுன்னா ஒரு வயது குழுவில் உள்ளவர்களின் பள்ளி சேர்க்கை விகிதம் தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ட்ராப் அவுட் ரேட் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கல்வியை பாதியில் நிறுத்துவது. கல்வியானது பாதியில் நிறுத்தப்படுவதுக்கு தான் ட்ராப் அவுட். இடையிலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பாதியில் நிற்பது தான் உங்களுக்கு ட்ராப் அவுட் ரேட். பள்ளிகளில் அதிகம் ட்ராப் அவுட் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை, பாட பிரச்சனை, வேலைவாய்ப்பு தேவை, இது எல்லாமே இது கூட காரணம். ட்ராப் அவுட் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள். கொஸ்டின் நம்பர் 95, ரிடன்ஷன் ரேட் எதை குறிக்கிறது? ரிடன்ஷன் ரேட் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா தொடக்க வகுப்பு முதல் மேல்நிலை வரை தொடரும் மாணவர்கள் சதவிகிதம். தொடக்க வகுப்பு முதல் மேல்நிலை வரை தொடரும் மாணவர்கள் சதவிகிதம் தான் பார்த்தீங்கன்னா ரிடன்ஷன் ரேட். ஆப்ஷன் ஏ. அடல்ட் லிட்ரஸி மிஷன் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கான எழுத்தறிவு. அடல்ட் அப்படிங்கிறவே பெரியவங்க. லிட்ரஸி மிஷன் இது வந்து தொடங்கப்பட்டது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கான எழுத்தறிவு. நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. 1988 தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் வந்து தொடங்கப்பட்டது. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி எதனை குறிக்கிறது? ஃபங்க்ஷனல் லிட்ரஸி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் வாசித்து எழுதி பயன்படுத்தப்படும் திறன். அன்றாட வாழ்வில் வாசித்து எழுதி பயன்படுத்தும் திறன் தான் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தருதல். ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் ஃபண்டமெண்டல் அந்த பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோவோட கடைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லிட்ரஸி கம்பெயின் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? டோட்டல் லிட்ரஸி கம்பெயின் வந்து முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம். கேரளாவில் இருக்க எர்ணாகுளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லிட்ரஸி கம்பெயின் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க எர்ணாகுளம் அந்த மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலில் டோட்டல் லிட்ரஸி கம்பெயின் வந்து தொடங்கப்பட்டது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இன்னும் 2 வீடியோவில் 50 கொஷின் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு 200 கொஷினை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த யூனிட் போகலாம். ஸோ நீங்கள் இதை படித்ததே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவிஷன் படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நாட்கள் வந்து நிறையாவே இருக்குது. 40 நாட்கள் அப்படிங்கிறது வேகமாக ஓடி போயிடும். நீங்கள் இந்த பிஜிடிஆர்பி டிஆர்பியாக இருக்கட்டும் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் அடையலாம். இந்த பிளானிங் அப்படிங்கிறது கரெக்டான டைமை ஒதுக்கி கரெக்டான சிலபஸை கரெக்டான நீங்கள் வந்து படித்து அதுக்குண்டான பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் படிக்கிறது மட்டும் பத்தாது, அதை வந்து நீங்கள் வந்து ரீகால் நிறையா பண்ணணும். ஏன்னா படிக்க நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணி படிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்ப்போம். Thank you.